தமிழ்நாட்டின் அரசியல் மேடையில் தீவிரமான பேச்சுகளாலும் தமிழ் தேசிய உணர்வாலும் தனித்த அடையாளம் கொண்டவர் சீமான். ஒரு இயக்குனர், ஒரு நடிகர், ஒரு பேச்சாளர், ஒரு அரசியல் தலைவர். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு ஒரு சாதாரண மனிதர் எப்படி போராளியாக மாறினார், அதுதான் இந்த பயணம். சமூக பிரச்சனைகள் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். அவரின் எண்ணங்களில் எப்போதும் இருந்தது தமிழ், தமிழர், தமிழகத்தின் உரிமை. சினிமா உலகம். சீமானின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பம். இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கிய அவர் பல திரைப்படங்களில் சமூக கருத்துக்களை வலுவாக பதிவு செய்தார். அவரின் படங்களில் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமில்லை, ஒரு கருத்து இருந்தது, ஒரு கோபம் இருந்தது, ஒரு சமூக அக்கறை இருந்தது. இயக்குனராக மட்டுமல்ல, நடிகராகவும் பேச்சாளராகவும் மக்கள் மத்தியில் தனி அடையாளத்தை உருவாக்கினார். ஆனால் சீமானின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது இலங்கை தமிழர் பிரச்சினை. இலங்கையில் நடந்த போரில் உயிரிழந்த தமிழர்களின் நிலை அவரை ஆழமாக பாதித்தது. அதன் பிறகு அவரது பேச்சுகள் இன்னும் தீவிரமானது. அவரது அரசியல் குரல் இன்னும் வலுவானது. தமிழர்களின் உரிமை, தமிழகத்தின் எதிர்காலம், மொழி, மண், இனம், இந்த 5 விஷயங்களையும் தனது அரசியல் அடையாளமாக மாற்றினார் சீமான். பின்னர் நாம் தமிழர் கட்சியின் தலைவராக உயர்ந்தார். இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றார். அவரது பேச்சுகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. அவரின் ஒவ்வொரு உரையிலும் இருந்தது உணர்ச்சி, கோபம், போராட்டம், தமிழ் தேசிய உணர்வு. சீமான் அரசியல் வாழ்க்கையில் பல சர்ச்சைகளும் இருந்தன. அவரது பேச்சுகள் பலமுறை விமர்சனத்தையும் எதிர்ப்பையும் சந்தித்தது. ஆனால் அவர் ஒருபோதும் தனது கருத்துக்களை மாற்றவில்லை. தான் நம்பிய பாதையில், தான் நம்பிய கொள்கையில் தொடர்ந்து பயணித்தார். சினிமாவில் தொடங்கிய ஒரு மனிதர் இன்று அரசியலில் ஒரு சக்தியாக மாறியுள்ளார். சிலருக்கு அவர் ஒரு தலைவர், சிலருக்கு அவர் ஒரு போராளி, சிலருக்கு அவர் ஒரு சர்ச்சைக்குரிய மனிதர். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றில் சீமான் என்ற பெயர் மறக்க முடியாத ஒன்று. இந்த பயணம் இன்னும் தொடர்கிறது.